வணக்கம் செல்லங்களா. நான் உங்கள் உதயசங்கர் தாத்தா. இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு அழகான பாடலும் கதையும் கொண்டு வந்திருக்கிறேன். பாடலை எழுதியவர் பாவண்ணன். பாடல் பஞ்சு மிட்டாய் சிறுவர் இதழில் வெளியாகி இருக்கிறது. சரியா? பாட்டை பார்க்கலாமா? குறுகுறு குறுகுறு குர் குறுகுறு குறுகுறு குர் குழவிச் சத்தம் கேட்குது, கூட்டமாக வருகுது. குறுகுறு குறுகுறு குர் குறுகுறு குறுகுறு குர் வழியை விட்டு விலகுங்கள், மரத்தின் பின்னால் நில்லுங்கள். குறுகுறு குறுகுறு குர் குறுகுறு குறுகுறு குர் வலமும் இடமும் திரும்புது, வளைந்து வளைந்து பறக்குது. குறுகுறு குறுகுறு குர் குறுகுறு குறுகுறு குர் ஆரவாரம் செய்யாதீர்கள், அமைதியாக நில்லுங்கள். குறுகுறு குறுகுறு குர் குறுகுறு குறுகுறு குர் அம்பு போல பாயுது, ஆளை தேடி அலையுது. குறுகுறு குறுகுறு குர் குறுகுறு குறுகுறு குர் பறந்து விட்டது வாருங்கள், பாடி குதித்து ஆடுங்கள். என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இனி நாம் அடுத்த கதைக்கு போகலாமா? இந்த கதையினுடைய பெயர் பூக்களின் நகரம். இந்த கதையை எழுதியது உங்களுடைய ரமணி அக்கா. இந்த கதை யாருக்கு தைக்க தெரியும் என்ற புத்தகத்தில் இருக்கிறது. இந்த கதை மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் இந்த கதையை சேர்த்துருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இங்கே இருந்து மகாராஷ்டிராவுக்கு நம்முடைய கதை போயிருக்கு. நமக்கெல்லாம் பெருமை தானே. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தோட பேர் பூக்களின் நகரம். அங்கே அழகழகான பூக்கள் இருந்தன. அந்த பூக்களோட ராணி யார் தெரியுமா? சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி தெரியும்ல உங்களுக்கு? சூரியன் வரும்போது அப்படியே மலர்ந்து சூரியன் போகிற திசையெல்லாம் அப்படியே திரும்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி பூவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நாள் ராணிக்கு உடம்பு சரியில்லை. அது என்ன பண்ணுது? மற்ற பூக்களுக்கு ஓலை எழுதுது, கடிதம் எழுதுது. இதை மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு எழுதி அதை ஒரு சேவகன்கிட்ட கொடுத்து விடுது. சேவகன் அதை கொண்டு போய் மற்ற பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அதை அறிவிக்கிறான். இந்த மூலிகை நகரத்துக்கு போய் அந்த நகரத்தில் இருக்கிற மூலிகையை கொண்டு வந்தால் ராணியோட நோய் குணமாயிரும், யார் போக போகிறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு ரகசியம் சொல்லலையே. என்ன தெரியுமா? அந்த பூக்களின் நகரத்தில் இருக்கிற எந்த பூவுக்கும் நிறம் கிடையாது. அதனால் அந்த பூக்களுக்கு நிறம்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு ஒரே நேரத்தில் இருக்கும். சரியா? சரி, சம்மங்கி பூ மட்டும் முன்னாடி நான் அந்த மூலிகை நகரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சம்மங்கி பூ சொல்லுது. சொல்லிட்டு அது மூலிகை நகரத்தை நோக்கி நடந்து போகுது. அப்படி போகும்போது பார்த்தா ஒரு இடத்துல 2 பாதை பிரியுது. ஒன்று மூலிகை நகரத்துக்கு, இன்னொன்று மனிதன் நகரத்துக்கு, மனிதர்கள் வாழக்கூடிய நகரத்திற்கு. அப்போ அந்த சம்மங்கி பூ வழி தவறி மனிதர்கள் வாழக்கூடிய நகரத்துக்கு போயிடுது. ஆனால் அங்கே பார்த்தா எல்லாம் கலர் கலராக இருக்குது. கட்டடங்கள் கலர் கலராக இருக்குது, பூக்கள் கலர் கலராக இருக்குது, செடிகள் மரங்கள் எல்லாம் கலர் கலராக இருக்குது. உடனே அங்கே ஒரு குட்டி பையன் வாரான். அந்த பையனை பார்த்து சம்மங்கி பூ கேட்குது, இது என்னது இது? இங்கே எல்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஒரு பூவை பார்த்து கேட்குது. உடனே அவன் சொல்கிறான், இதுதான் செவ்வந்தி பூ அப்படிங்கிறான். அப்படியா? இது எப்படி செவ்வந்தி பூன்னு சொல்கிற? ஆமாம், செவ்வந்தி பூ தான். செவ்வந்தி பூ தான் மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். அப்படியா? அந்த செவ்வந்தி பூ மஞ்சளா? மஞ்சள்னா என்ன அப்படின்னு சம்மங்கி பூ கேட்குது. அப்போ அந்த பையன் சொல்கிறான், மஞ்சள்னா அது ஒரு நிறம் அப்படின்னு சொல்கிறான். நிறம்னா என்ன? நிறம்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? நிறம்ங்கிறது ஒளியின் விளையாட்டு அப்படின்னு அந்த பையன், குட்டி பையன் சொல்கிறான். கரெக்டு தானே? நம்ம இருட்டாக இருந்தால் நமக்கு நிறம் தெரியுமா? தெரியாது இல்லையா? வெளிச்சம் பட தான் நமக்கு வேறு வேறு நிறங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஒளி விளையாடுது. அதை தான் அந்த பையன் சொல்கிறான். உடனே ஆனால் சம்மங்கி பூவுக்கு புரியலை. அது அப்படியா ஓ அப்படின்னு தலையாட்டிக்கிட்டுது. உடனே அவன் கேட்குறான், நீ வெள்ளையாக இருக்கியே அப்படின்னு கேட்குறான். கேட்டுகிட்டே அதை கூட்டிகிட்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற கோலமாவு கடைக்கு போகிறான். கோலமாவு கடையில் கலர் கலராக மாவுகள் பொடி இருக்குது, கோலமாவு பொடி இருக்குது.
உடனே அந்த கோலமாவு பொடி கலரை பார்த்துட்டு சம்மங்கிப்பூ ஆச்சரியப்படுது. உடனே அந்த பையன் வந்து சொல்கிறான், இதுதான் நீலம், இதுதான் ஊதா, இதுதான் பச்சை, இதுதான் மஞ்சள், இதுதான் ஆரஞ்சு, இதுதான் சிவப்பு, இதுதான் இளநீலம் என்று 7 நிறங்களோட பேர்களையும் அந்த பையன் சொல்கிறான். தெரியும் இல்லையா 7 நிறங்கள் என்னென்ன, விப்ஜியார்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 7 நிறங்களுடைய பெயர்களை அந்த பையன் வந்து சொல்கிறான். அந்த சம்மங்கிக்கு அவன் வந்து அந்த 7 கலரையும் வாங்கி கொடுக்குறான், 7 கலரில் இருக்கிற பொடிகளையும் வாங்கி கொடுக்குறான். உடனே சம்மங்கிப்பூ மூலிகை நகரத்துக்கு போகிறதையே மறந்துருச்சு, ராணிக்கு மருந்து கொண்டு வரணுங்கிறதையே மறந்துருச்சு. இந்த கலர் பொடிகளை மூட்டை கட்டி தலையில் தூக்கிக்கிட்டு அது வந்து என்ன ஆகுது, அதனுடைய பூக்களின் நகரத்துக்கு போகுது. ஏற்கனவே மருந்தோட வருவா சம்மங்கி அப்படின்னு எல்லா பூக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது போய் அந்த மூட்டையை அவுத்து பார்த்தா கலர் கலராக இருக்கிறத பார்த்த உடனே எல்லா பூக்களும் அவங்களும் வந்து என்ன அதை பார்த்து ஆசைப்படுறாங்க. நம்ம இந்த கலரில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போது ஒவ்வொரு பூவாக வந்து அதுக்கு எனக்கு இந்த கலர் வேணும், இந்த கலர் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. கனகாம்பரம் ஆரஞ்சு கலரை வாங்கிட்டு போகுது, வாடாமல்லி ஊதா கலரை வாங்கிட்டு போகுது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரை வாங்கிட்டு போகிறாங்க. செடி கொடி எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. மல்லிகை வந்து மஞ்சள் கலரை வாங்கிட்டு போயிடுச்சு. பார்த்தா எல்லா கலரும் தீர்ந்துருச்சு. ராணிக்கு ஒரு கலரும் இல்லை. உடனே சம்மங்கிப்பூ ஐயோ ராணிக்கு கலர் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து மல்லிகைப்பூ வருது. வந்து எங்களுக்கு நிறம் தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு வாசனை அதிகம், அதனால் நாங்கள் மகாராணிக்கு இந்த நிறத்தை கொடுத்துட்றோம், எங்கள் வாசனையை வைத்தே எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க மல்லிகைப்பூன்னு அப்படின்னு சொன்ன உடனே மகாராணி அப்போ தான் வராங்க. ராணி வந்து பார்த்து எல்லா கலரான பூக்களை பார்த்து என்ன ஒரு அழகு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. உடனே சம்மங்கிப்பூ மஞ்சள் நிறத்தை ராணிக்கு கொடுக்குறாங்க. மஞ்சள் நிறத்தை பார்த்த உடனே ராணிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலேயே ராணியினுடைய உடம்பு குணமாயிருச்சு. அதில் இருந்து தான் பூக்களுக்கு விதவிதமான நிறங்கள் கிடைத்தது அப்படின்னு ரமணி அக்கா பூக்களின் நகரம் அப்படிங்கிற இந்த கதையில் எழுதியிருக்கிறாங்க. என்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இனி அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் ஒரு புதிய கதையுடனும் பாடலுடனும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயசங்கர் தாத்தா. பாய் பாய்.